ஊ ரொம்ப ஷார்ப்பான பொண்ணுன்றதால மன்னர் டைசன் கிட்ட 10 வருஷம் செக்ரட்டரியா வேலை பார்க்கறாங்க. இதனால கிங் கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றது மட்டும் இல்ல, நிறைய நுணுக்கங்களையும் தெரிஞ்சுக்கிறாங்க. மன்னரோட கன்குபைன் அதாங்க அந்த புறத்து அழகியாவும் ஆகுறாங்க. அப்பத்தான் ராஜா டைசன் இறந்து போயிடுறாரு. சைனாவோட கலாச்சாரப்படி ராஜா செத்ததுக்கு அப்புறம் ராஜாவோட கண்குப்பெண் யாரோ அவங்க மொட்டை அடிச்சு கோவில்ல சாமியாரா போயிடணும். ஆனா நம்ம மொட்டை போடுறதுக்கு நோ சொன்னது மட்டும் இல்லாம கோயிலுக்கு வந்த ராஜாவோட 9வது பையன் கௌசங் கிட்ட பேசி அவரை கரெக்ட் பண்ணி அரண்மனைக்கே திரும்ப கண்குப்பைனா போயிடுறாங்க. இதுல கொடுமை என்னன்னா, ராஜா கௌசங்க்கும் அவரோட ஒய்ஃப் எம்ப்ரஸ் வாங்குக்கும் குழந்தை கிடையாது. இந்த சுச்சுவேஷன்ல தான் வாங் நம்ம ஊவை 2வது கண்கூப்பைனா நியமிக்கிறாங்க. லீ ஹாங் லீ சியான்ற 2 பசங்களை பெத்த ஊக்கு 3வதா ஒரு பொன் குழந்தை பிறந்து இறந்துடுது. நம்ம பழிய தூக்கி எம்ப்ரஸ் வாங் மேல போட்டு வாங்கையும் அவங்க அம்மாவையும் நாடு கடத்தி